ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. விசேஷமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உன்னதமான சத்தியங்களை நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு சகோதரன் வந்திருக்கீங்க, உங்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உங்க கேள்வியை நீங்க கேட்கலாம். அன்புக்குரிய சகோதரருக்கு கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளும் எங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக எச்சரிப்புகளை கொடுத்துட்டு வர்றார். அப்படி பார்க்கும் பொழுது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, சுன்னத்துக்காரருக்கு எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை குறித்து எங்களுக்கு சொல்ல முடியுமா? ஓகே. ஸோ அந்த பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல 3 எச்சரிப்புகள் இருக்குது. ஆனா நீங்க ஒண்ணுதான் கேட்டிருக்கீங்க. பட் இருந்தாலுமே அந்த ரெண்டையும் கூட நம்ம டச் பண்ணிட்டு அப்படியே நம்ம வரலாம். சரிங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் பாத்தீங்கன்னா பொதுவாகவே தேவனுடைய பிரமாணத்துல மிக மிக தெளிவாக செயல்பட்டவர் அவர். அதனாலதான் எச்சரிப்புகள் கொடுத்திருக்கிறார். ஸோ முதல்ல சொல்லும் பொழுது நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொன்னார். அது என்ன நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள்? சொல்லர்த்தமா இருக்கக்கூடிய நாயை பத்தி அவர் என்ன பண்ணலாம் அங்க சொல்லல, டாக் பத்தி அவர் பேசல. அப்ப அது ஏதோ ஒரு அடையாளமா பாத்தீங்கன்னா காமிச்சிருக்காருன்னு சொல்லி பாக்குறோம். பட் இந்த அடையாளங்கள் மிக மிக தெளிவாக ஒரு ஒரு குரூப் என்ன பண்ணிருக்குன்னா காமிக்குதுன்றதை நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஏசாயால 56ஆம் அதிகாரத்துல 10 படிங்களேன். ஏசாயா 56ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல், அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர், அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள். பாருங்க, குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள் அப்படின்னு சொன்னாரு. ஒண்ணு, தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்துக் கொள்கிறவர்கள், நித்திரை பிரியர், திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவேற்று நாய்கள். பாருங்க, தூக்க மயக்கமா புலம்புறவங்க, படுத்துக்கொள்ள விரும்புறவங்க, திருப்தி அடையாத பெருவயிற்று நாய்கள். வந்துருச்சா? குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், இப்போ திருப்தி அடையாத பெருவயிற்று நாய்கள் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு இந்த அடையாளங்களுக்குரியவர் யாரு, ஏதோ ஒரு குரூப் ஒரு நபர் பத்தி பேசுன்னு தெளிவாயிடுச்சு, அது யாருன்றது அவரு தெளிவா சொல்லிடுவார். படிங்க. பகுத்தறிவில்லாத மெய்ப்பர். பாத்தீங்களா? பகுத்தறிவில்லாத மெய்ப்பர்கள். அடுத்தது, அவர்களில் ஒருவனும் தன் தன் வலியையும் அவனவன் தன் தன் மூலையில் இருந்து தன் தன் பொலிவையும் நோக்கி கொண்டிருக்கிறான். பாத்தீங்களா? அப்போ இது ரொம்ப ஈஸியா புரியக்கூடிய காரியம் மாறிடுச்சு. இன்னைக்குதான் கிறிஸ்துவ அமைப்புல இருக்கக்கூடிய அநேக 99% போதகர்கள் தன்னுடைய சுய தேவைகளை, சுய பொலிவை தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர்களை பத்தி இங்க பேசிட்டு இருக்காங்க. அதிலும் சரியான அடையாளம் பாத்தீங்கன்னா பகுத்தறிவு இல்லாத மேய்ப்பர்கள். இந்த பகுத்தறிவு இல்லாத மேய்ப்பர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்டையர் கிறிஸ்டியானிட்டியில இருக்கக்கூடிய போதகர்களுக்கு அது பொருத்தமா வந்துடும். அவர்கள் தான் நாய்கள் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவா சொல்லிட்டார். அப்போ இந்த வேதாகமத்தை நிதானிக்காம, தேவன் சொல்றத மாதிரி பகுத்தறிவுக்குள்ள போகாம அல்லது பகுத்தறியாம பேசக்கூடிய எல்லா உபதேசியார்கள், அது நீங்க போதகர் வச்சுக்கலாம், இல்ல ஃபாதர், ரெவரண்ட், யாரும் வச்சுக்கலாம், எல்லாருமே நாய்கள் அப்படின்றது மிக தெளிவா சொல்லிட்டாரு. இது ஒரு எக்ஸ்பிளனேஷன், கிளியரா இருக்கு. இதுல மாற்றுக்கிறதுல ஒண்ணும் பண்ண முடியாது, கிளியரா இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, பொல்லாத வேலையாட்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்லி காமிச்சார். அப்ப யார் இந்த பொல்லாத வேலையாட்கள் அப்படின்னு கூட நம்ம தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு மத்தேயுல 24ஆம் அதிகாரத்துல 48வது வசனம் படிங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் முதல், அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாய் இருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று. அதாவது இந்த மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல அநேக உண்மைகள் சொல்லிட்டு இருக்கிறார். அப்ப நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்குரிய காரியங்களை சரியான காலத்துல அதுக்குரிய சத்தியங்கள் நிதானிக்காம இருக்கக்கூடியவர்கள், அவர் வரதுக்கு நாள் செல்லும் அப்படின்னு. அப்ப எத்தனை வருஷம் ஆனாலுமே இதை உலகத்திற்குரிய கிறிஸ்தவ போதகர்கள் சொல்லவே மாட்டாங்க. வருவார் வருவார் வருவார்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படி நிதானிக்காம இருக்கக்கூடியவர்களும் பொல்லாத வேலையாட்கள் அப்படின்னு சொல்லிட்டார். இன்னொரு வகையில பாருங்க, லூக்கால 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம்,
அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே. பாத்தீங்களா, இதெல்லாம் நீங்க ஃபுல்லா படிச்சு பார்த்துக்கோங்க. பொல்லாத ஊழியக்காரனே அப்படின்றார். என்ன அர்த்தம்னா, பிரபுவாக ஒரு மனுஷன் தூர தேசத்துக்கு பிரயாணம் போறான்னு சொல்லி ஒரு பேரவல் என்ன பண்ணுவார்னா இங்க சொல்லுவார். திரும்பி வரும்போது கணக்கு கேட்கிறார். என்ன அர்த்தம் சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சில தாளந்துகளை கொடுத்துட்டு போறாரு. அப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன விரும்புறாரோ அதை நிதானிக்க தெரியாம, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ள தெரியாம, நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, யோவான்ல 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் படிங்க. யோவான் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ. பாத்தீங்களா, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி அப்படின்னு சொல்றாரு. அப்படிதான் அவர் மேல விசுவாசம் இருக்கணும். இப்ப நீங்க லூக்கா 19:22 படிக்கும் பொழுது பொல்லாத வேலைக்காரன் சொல்லி அங்க சொன்னார். ஏன்னா அந்த பொல்லாத ஆளு அவருக்கு நான் அடையாளம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆண்டவரே நீங்க இப்படி அப்படின்னு சொல்லி அவர் தவறா புரிஞ்சுக்கிட்டார் மனுஷன். அப்ப நம்முடைய அநேசி கிறிஸ்துவ யார் யாரெல்லாம் வேதத்தின் அடிப்படையில சரியா புரிஞ்சுக்கலையோ அவர் எல்லாருமே பொல்லாத வேலைக்காரர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். இப்ப ரெண்டு நம்ம சிம்பிளா முடிச்சிட்டோம். நீங்க கேட்காத ஒரு காரியம் தான். ஒண்ணு வந்து நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். அந்த நாய்கள் யாருன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அந்த கிறிஸ்தவ போதகர்கள் அப்படின்றது வேதம் சொல்லுது. அதுக்கான டெஃபினேஷன் உங்களுக்கே தெரியும். கேட்டவொடனே யாருமே டென்ஷன் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த விளக்கங்கள் சரியா அங்க இருக்குது. அதுக்கு உட்பட்டு இருந்தாங்கன்னா அவங்க தான் தெளிவாயிடும். ரெண்டாவது வந்து இந்த பொல்லாத வேலைக்காரர்கள் நம்ம பார்த்தாச்சு. மூணாவது தான் உங்களுடைய கேள்வி, சுன்னத்துக்காரருக்கு எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்றது. பாருங்க, இது கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் நியாயப்பிரமாணத்துல வந்து ஏற்கனவே கற்று தேர்ந்தவர். அவருக்கு நல்லாவே தெரியும் யூத பாரம்பரியம் ரொம்ப கிளியர். அவர் அதுல இந்த விருத்த சேதனம், சர்க்கம்சேஷன் அப்படின்ற ஒரு காரியத்தை வந்து தேவன் ஏன் கொடுத்திருந்தார் அப்படின்னு அவருக்கு நல்லா அவருக்கு தெரியும். இப்ப நீங்க அதை படிங்க. ஆதியாகமத்துல 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள், அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்கும். பாத்தீங்களா, இந்த விருத்த சேதனம், சர்க்கம்சேஷன் ஏன் அப்படின்றத அவர் தெரிஞ்சு வச்சிட்டார் அப்போஸ்தலனாகிய பவுல். எதுக்கு அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவுக்கான ஒரு உடன்படிக்கையின் அடையாளம் அது. சரிங்களா? ஆனா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் காலப்போக்கில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த விருத்த சேதனம் சொல்லக்கூடிய இந்த உடன்படிக்கை பார்த்தீங்களா, இது வந்து ஒரு சடங்காசாரமாக அதை நியமிச்சுட்டு அதன் மேல இந்த ரட்சிப்புக்குரிய காரியங்களை, தேவனுக்குரிய திட்டங்களுக்குரிய இந்த காரியங்களை மற்ற எல்லாத்தையும் பண்ண இது மேல கெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது மேல சடங்காசாரம் அப்படின்ற மாதிரி அதை நியமிச்சு அதை புரிஞ்சுக்கிட்டு கெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இதனுடைய உண்மை பொருள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க மறந்துட்டாங்க. அது அவங்களுக்கு புரியல, நிதானிக்கல சரியா. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் அதை கூட தெளிவுபடுத்தி காமிச்சார் அவங்க கிட்ட. பாருங்க, ரோமர்ல 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் படிங்க. ரோமர் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். பாத்தீங்களா, இப்ப கூட சில தெளிவுகளை கொடுத்துட்டாரு. அப்போ இருதயத்துல பண்ணக்கூடியதான் அந்த ஒரு ரியல் விருத்த சேதனம் அப்படின்னு சொல்லி காமிச்சார். என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவனுடைய சத்தியங்களை மிக தெளிவாக நிதானித்து, அதனாலதான் இருதயத்தை கொண்டு வந்து காமிச்சார். மிக தெளிவாக புத்தியோடு அறிவோடு அதை நிதானித்து அதில் உண்மை என்ன அப்படின்னு பற்றி கொள்வது, அந்த உண்மைக்கு மேலாக கட்டப்படுவதுதான் விருத்த சேதனம் சொல்லி காமிச்சார். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சடங்காசாரத்தின் மேல கட்டினாங்க. அப்போ இந்த உண்மைக்கு மேல கட்டப்படும் சொல்லி காமிச்சார். இதுதான் ரியல் விருத்த சேதனம் சொல்லி காமிச்சார். ஆனா பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிக்கும்போது சுன்னத்துக்காரர் அப்படின்றது அந்த இடத்துல சர்க்கம்சேஷன், விருத்த சேதனத்துக்குரிய அந்த வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. அப்ப அது வந்து விருத்த சேதனத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அது கான்சிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இங்கிலீஷ்ல போட்டிருப்பாங்க, அப்படிதான் சரிங்களா. அப்போ CONCISION அப்படின்ற ஒரு கான்சிஷன் ஒரு வேர்டு. கீழே அந்த பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா அங்க சர்க்கம்சேஷன் வார்த்தை வரும். என்ன சொல்றாருன்றதை இப்படி கனெக்ட் பண்ணவே புரிஞ்சிடும். பாருங்களேன், அதை படிங்களேன்.
பிலிப்பியர் 3:3 ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். பாத்தீங்களா, மாம்சத்தின் மேல நம்பிக்கையா இராமல், அப்போ ஆவியினால, அப்போ தெளிவான புத்தியோடு பகுத்தறிவோடு தேவன் கிட்ட அவரை ஆராதனை செய்து நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக மேன்மை பாராட்டுகள் நம்ம தான் விருத்த சேதனம் உள்ளவர்கள், நம்ம தான் பகுத்தறிவு உள்ளவர்கள், நிதானிச்சவன் சொல்லி காமிக்கிறார். அப்போ பிதாகிய தேவனையும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவையும் சரியாக ஆவியின்படி என்ன பண்ணணும்னா நிதானிக்கணும்னு சொல்லி காமிச்சார், மாம்சத்தின்படி அல்ல. அப்போ மேல சொல்லப்பட்ட அந்த வார்த்தை இல்ல, சுண்ணத்துக்காரர் அப்படின்னு சொல்லி காமிக்கும் பொழுது அருமையான அந்த விளக்கங்கள்லாம் நிறைய டிக்ஷனரியில கொடுத்துருப்பாங்க. மியூட்டிலேஷன், அப்போ உறுப்பு சிதைப்பு அப்படின்னு கூட அதுக்கு இன்னொரு பைபிள் எல்லாம் படிச்சு எழுதியிருப்பாங்க. அப்போ தேவன் சொல்லாத அந்த காரியங்களை பிரமாணத்துக்கு எதிராக பிரமாணம் சொன்னது மாதிரியே வெளியில கொண்டு வந்து ஜனங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு குரூப் தான் பாத்தீங்கன்னா அந்த சுண்ணத்துக்காரர்னு சொல்லப்படுறது. விருத்த சேதனம் என்பது மாம்சத்தினுடைய நுனித்தோலை நீக்குவது. இந்த ஒரு காரியம் பாத்தீங்கன்னா இதை சார்ந்திருக்கிற மாதிரியே இருக்கும். பாருங்க, உங்களுக்கு புரியணும்னா லேவி ராமத்துல 21 படிங்க. லேவியராகமம் 21 அவர்கள் தங்கள் தலையை மொட்டையடிக்காமலும் தங்கள் தாடியின் ஓரங்களை சிரைத்து போடாமலும் தங்கள் தேகத்தை கீறி கொள்ளாமலும். பாத்தீங்களா, தங்கள் தேகத்தை கீறி கொள்ளாமலும். அப்போ இங்க சேதம், உறுப்பு சேதம் உண்டக்கூடிய காரியம் பாக்குறோம். இதெல்லாம் பிரமாணமே அனுமதிக்கல. அப்ப அந்த மாதிரி இந்த சுண்ணத்துக்காரர் என்ன சொல்ல வரீங்க பிரதர் நீங்க தெரிஞ்சு கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா, சுண்ணத்துக்காரன்றவங்க பாத்தீங்கன்னா பிரமாணம் சொல்லுகிற மாதிரியே சில காரியங்களை சொல்லி பகுத்தறிவு இல்லாம ஜனங்களை ஏமாற்றக்கூடியவர்கள், சுயநலத்துக்காக தங்களுடைய பொலிவை தேடக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. அது எப்படி சர்க்கம்சேஷன் மாதிரியே அதை சொல்லுவாங்களாம். ஆனா இங்க உடல்ல கீரிக்கிறதுலாம் வேதமே சொல்லலைங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு வசனம் பாருங்க, 1 ராஜாக்கள் 18 28. 1 ராஜாக்கள் 18 28. அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே இரத்தம் தங்கள் மேல் வலியும் மட்டும் கத்தியினாலும் ஈட்டிகளினாலும் தங்களை கீறி கொண்டார்கள். பாத்தீங்களா, இது உலகத்தில் நிறைய பண்ணிட்டுக்கிறாங்க. அப்போ கத்தினால ஈட்டினால தங்களோட தேகத்தை அப்படின்னா கீறி கொள்ளுகிறார்கள் அப்படின்னு. இதெல்லாம் தேவனே அனுமதிக்காத காரியங்கள். நம்ம லேவியராகமத்துல படிக்கும் பொழுதும் உடனாட்சிகள் படிக்கும் பொழுதும் இந்த மாதிரி உறுப்பு சேதம் பண்றது, உறுப்புல சேதம் பண்றது, கீறி கொள்வது, அதெல்லாம் தேவனே அனுமதி கொடுக்கலன்றது தெரிஞ்சிருச்சு. ஆனா இந்த சுண்ணத்துக்காரர்கள் அப்படின்னு சொல்றவங்க இந்த சர்க்கம்சேஷன் மாதிரியே உறுப்பு சேதம் பண்ணக்கூடிய ஒரு ஜனங்கள் அவங்க. அப்ப என்ன சொல்றாங்க, வேதத்தை சத்தியத்தை சரியாக நிதானிக்காம அதோடைய பொருள் புரியாம எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு உபதேசக்காரர்கள். அப்போ வேதத்தினுடைய சத்தியங்களை சரியாக பகுத்தறிவுக்குள்ள கொண்டு போகாம மற்றவருடைய எல்லா இருதயங்களையுமே சிந்தனைகளையுமே விசுவாசத்தையுமே உடைக்கக்கூடிய சேதம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஜனங்களாக தான் இந்த இடத்துல அந்த அடையாளங்கள் காமிக்கப்பட்டிருக்கின்றத பாக்குறோம். அப்ப அது யாருன்னு சொல்லி பார்க்கும் பொழுது மேல பார்த்த 2 அடையாளத்துக்குரியவர்கள் தான் அவங்க. மேல பார்த்த 2 அடையாளம் என்ன, அந்த நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள்ன்றது ஒண்ணு, அப்புறமா அந்த பொல்லாத வேலையாட்கள்ன்றது ஒண்ணு, இந்த சுனத்துக்காரன்றது ஒண்ணு. இந்த 3மே பகுத்தறிவில்லாத மெய்ப்பொருள் அடையாளப்படுத்தக்கூடிய இருக்காருன்னு சொல்லி பாக்குறோம். அது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்துல கூடிய கிறிஸ்துவ மதத்தை வழிநடத்தக்கூடிய அது மூப்பர்களா இருக்கட்டும், அது பாத்தீங்கன்னா அந்த போதகர்கள், ஃபாதர், ரெவரண்ட், ஈவன் போப்பாண்டவர் நிறைய சொல்றாங்களே, எல்லா லிஸ்டுமே அதுக்குள்ள வந்துடும். அப்ப இவங்க எல்லாமே வேதத்தை சரியாக வேதம் சொல்லுகிற மாதிரி நிதானிக்காம, ஆவியின்படி நிதானிக்காம, தங்களுடைய மாம்சத்தின்படி மாம்சிக கொள்கையின் அடிப்படையில நிதானிக்கூடிய எல்லாரும் தான் இந்த 3 பேரும் தெளிவுபடுத்தி காமிச்சிட்டார். சரிங்களா? இப்ப நமக்கு என்ன சொல்றான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு யோவான் 5:39. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப இந்த மாதிரி இந்த 3 பேருக்கு ரொம்ப ஜாக்கிரதையா எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்லி காமிச்சாரு. ஆனா நீங்க கேட்ட கேள்வி சுண்ணத்துக்காரருக்குன்னு கேட்டீங்க, 3 பேருக்கு நம்ம சேர்த்து பார்த்திருக்கோம்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். சரிங்களா? சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? சந்தேகம். ஓகே, தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.